இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில யாருக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வரும்னு நம்மளால சொல்ல முடியல. வயசானவங்கல இருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஹார்ட் அட்டாக் வருது. ஏன் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றவங்களுக்கு கூட ஹார்ட் அட்டாக் வருது. இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம தினம் தினம் பயன்படுத்தக்கூடிய நம்மளுடைய சமையல் எண்ணெய் தான். சமையல் எண்ணெயை நம்ம சரியா தேர்ந்தெடுக்கலன்னா நம்மளுடைய இதயத்தையும் நம்மளுடைய லிவரையும் பாதுகாக்க முடியாது. உங்களுடைய உடல் நலத்திற்கு எந்த ஆயில் சிறந்ததுன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுடைய ஹெல்த்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த வீடியோ உதவியா இருக்கும். இந்தியன் குக்கிங் ஸ்டைல்ல நம்ம அதிகமா பயன்படுத்துறது 3 விதமான எண்ணெய். ஒன்னு சன்ஃபிளவர் ஆயில், இன்னொன்னு பாம் ஆயில், இன்னொன்னு கிரவுண்ட் நட் ஆயில். ஸோ இந்த 3த்துல எது சிறந்ததுன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு, அதாவது குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ராலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய குட் கொலஸ்ட்ரால், அதாவது HDL அதிக அளவுல நம்ம உடம்புல சேரும் போது ரத்த நாளங்கள்ல இருக்கக்கூடிய கொழுப்பையும் ரத்தத்துல இருக்கக்கூடிய கொழுப்பையும் லிவருக்கு கொண்டு போய் அதை வெளியேற்றுறதுனால நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப குறைக்குது. ஆனா கெட்ட கொழுப்பான LDL நம்ம உடம்புல அதிகமா சேரும் போது மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய கொழுப்புகளை எடுத்துட்டு போய் நம்ம ரத்த நாளங்கள், அதாவது பிளட் வெசல்ஸ்ல சேர்த்துது. ஸோ இந்த பிளட் வெசல்ஸ்ல இந்த கொழுப்பு படிஞ்சு நாளடைவில் ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்பு அதிகரிக்குது. LDL விட HDL எந்த ஆயில்ல அதிகமா இருக்கோ அந்த ஆயிலை நம்ம பயன்படுத்துறது நம்ம உடலுக்கு நல்லது. சன்ஃபிளவர் ஆயில் அதிக அளவுல நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய ஒரு எண்ணெய். இதுல அதிக அளவு LDL இருக்குது, அதாவது கெட்ட கொழுப்பு இருக்கு. இந்த கெட்ட கொழுப்புல பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவாங்க. இதுல ஒமேகா 6 சொல்லக்கூடிய ஃபேட்டி ஆசிட் அதிகமா இருக்கு. இந்த ஒமேகா 6 நம்ம உடலுக்கு தேவையான ஒமேகா 3யோட அளவை பாதிக்குது. அதாவது ஒமேகா 6 அதிகமாகும் போது ஒமேகா 3யோட அளவு குறையுது. இதனால நம்மளுடைய இதயத்திற்கும் மூளைக்கும் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. ஸோ குறைஞ்ச அளவு இந்த சன்ஃபிளவர் ஆயில் பயன்படுத்துறது நம்ம உடலுக்கு நல்லது. அதிக அளவுல அதிக நாள் பயன்படுத்துறது ரொம்பவே ஆபத்தானது. அடுத்து ரொம்ப சீப்பா கிடைக்கக்கூடியது பாம் ஆயில். அதிகமா ரெஸ்டாரண்ட்ஸ்லயும் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ்லயும் இந்த பாம் ஆயில பயன்படுத்துறாங்க. இந்த பாம் ஆயில்ல 50% LDLும் கொஞ்சம் அளவு மோனோசாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடும் இருக்கு. அதிக அளவு கெட்ட கொழுப்பு இருக்கக்கூடிய எண்ணெய் அப்படின்னா இந்த பாம் ஆயில சொல்லலாம். கண்டினியூஸா பயன்படுத்திட்டு இருக்கும் போது உங்க உடல்ல கெட்ட கொழுப்புகள் LDL அதிகமா சேர்ந்து ஃபேட்டி லிவர், டயபெட்டிஸ் மற்றும் ஹார்ட் அட்டாக் மற்றும் ஸ்ட்ரோக் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டுல இந்த பாம் ஆயில் பயன்படுத்துறத தவிர்க்கலாம். கிரவுண்ட் நட் ஆயில நம்ம ட்ரெடிஷனலா பல 100 வருஷமா பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த கிரவுண்ட் நட் ஆயில அதிக அளவுல HDL இருக்கு, அதாவது நல்ல கொழுப்பு இருக்கு. ரொம்ப குறைஞ்ச அளவுல LDL இருக்குது, கெட்ட கொழுப்பு. இந்த LDL வெளியேற்றத்துக்கு இந்த HDL உதவி செய்து, அதே மாதிரி இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை வெளியேற்றத்துக்கும் உதவி செய்யுது. ஸோ இந்த 3 எண்ணெய்களை கம்பேர் பண்ணும்போது கிரவுண்ட் நட் ஆயில அதிக அளவு HDL இருக்கிறதுனால பிளட் வெசல்ஸ்ல சேர்ந்து இருக்கக்கூடிய கொழுப்புகளை வெளியேற்ற உதவி செய்து, இதனால ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறையுது. இந்த கிரவுண்ட் நட் ஆயில நம்ம அதிக அளவு பயன்படுத்தும் போது நம்ம ஹார்ட்டுக்கு நல்லது, பிரெயினுக்கு நல்லது, நம்ம லிவரையும் நம்மளால பாதுகாக்க முடியும். கிரவுண்ட் நட் ஆயில் மத்த எல்லா எண்ணெய்களை விட சிறந்தது நமக்கு தெரியுது. வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா தெரிஞ்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல் உங்களுக்கு வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணுங்க. யூடியூப்லயும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.